I want to just share some of the things that I have learned. நான் கற்றுக்கொண்ட சில காரியங்களை உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். As I look at all of you, I am reminded of myself. உங்களை நான் பார்க்கும் பொழுது என்னை நானே நினைவு கூறுகிறேன். I too was a young boy in a CFC church. நானும் CFC சபையிலே ஒரு வாலிப பையனாக இருந்தேன். And I know how it is to grow up in a CFC church. ஒரு CFC சபையிலே வளருவது என்றால் என்ன என்பதை குறித்து நான் அறிந்திருக்கிறேன். We don't know how good we have it in a CFC church. ஒரு CFC சபையிலே இருப்பதனால எவ்வளவு நன்மை என்பதை நாம் அறியாமல் இருக்கிறோம். I don't know how much trouble most of the other churches have to deal with. பல வெளியே உள்ள சபைகளிலே எவ்வளவு பிரச்சனைகள் எல்லாம் அவர்கள் கையாள வேண்டியிருக்கிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். To have church leaders who are not partial, பட்சபாதம் இல்லாத சபை தலைவர்களை வைத்திருப்பது, to have church leaders who don't love money, பணத்தை நேசிக்காத சபை தலைவர்களை கொண்டிருப்பது, to have church leaders who are trying with all of their heart to be like Jesus. எப்படியாவது இயேசுவை போல மாற வேண்டும் என்று முழு இதயமாய் பிரயாசம் பண்ணுகிற சபை தலைவர்கள். No church leader is perfect. எந்த ஒரு சபை தலைவரும் பூரணவான் அல்ல. But to have church leaders who are seriously trying to follow Jesus is very rare. ஆனால் மிகவும் சீரிய முறையிலே இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அவர் நடந்த பாதையில் நடக்கக்கூடிய சபை தலைவர்களை பார்ப்பது மிகவும் அரிதாக இருக்கிறது. But it's difficult to value the leaders in such churches when that's all you see. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நீங்கள் அங்கே பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட சபை தலைவர்களை மதிப்பது என்பது, அவர்களுக்கு மரியாதை கொடுப்பது என்பது கஷ்டமாக இருக்கிறது. When you've not been part of other churches, it's very difficult to value what you have. மற்ற சபைகளிலே நீங்கள் போகாமல் நேரடியாக இங்கே வந்தவர்களாக இருந்தால் அந்த வித்தியாசத்தை உங்களால் பார்க்க முடியாது. ஆகவே இங்குள்ள சபை தலைவர்களை நீங்கள் மதிப்பது கஷ்டமாக இருக்கிறது. So very similarly also, it was very difficult for me to value the message of CFC when I grew up in CFC. நான் CFC சபையிலேயே வளர்ந்தபடினாலே CFC சபையினுடைய செய்திகளுடைய மதிப்பை அறியாதவனா இருந்தேன். It was also very difficult for me to value Jesus when that's all I heard all the time. இயேசு, அவரையும் நான் மதிப்பதை அறியாதிருந்தேன். ஏனென்றால் எப்பொழுது பார்த்தாலும் இயேசு இயேசு என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். I respected Jesus. நான் இயேசுவை மதித்தேன். I asked Jesus to come into my heart. இயேசுவின் உள்ளத்திலே வாரும் என்று கேட்டேன். I would not ever think of becoming a Hindu or a Muslim. நான் ஒரு இந்துவாகவோ முஸ்லிமாகவோ மாற வேண்டும் என்று ஒரு காலம் நான் சிந்திக்க மாட்டேன். I would never worship Mary. நான் மரியாளை வணங்க மாட்டேன். No chance. இல்லை, அதற்கு வாய்ப்பே இல்லை. But I didn't value Jesus as very precious. ஆனால் அதே சமயத்திலே இயேசுவை மிக வெளியேறப்பட்டவராக என்னாலே மதிக்க முடியாது இருந்தது. It's true in so many areas of our life. நம்முடைய வாழ்க்கையின் பல பகுதிகளிலே இது மெய்யாக இருக்கிறது. When you don't have something, then you value it a lot. உங்களுக்கு ஒன்று இல்லாமல் இருக்கும் பொழுதுதான் அதை குறித்து நாம் அதிகமாக மதிக்கிறோம். So one of the things, as I grew up in the church, I didn't realize how little I valued Jesus personally. நான் CFC சபையில வளர்ந்த பொழுது தனிப்பட்ட விதத்திலே எவ்வளவு குறைவாய் இயேசுவை நான் மதித்தேன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். And so for all of us, the great need is for Jesus to become very personal to us. ஆகவே நாம் எல்லாருக்குமே இயேசு நம்முடைய தனிப்பட்ட ஒரு நபராக மாற வேண்டும். We have to fight and keep searching and seeking for God that Jesus may become very personally valuable to you. இயேசு கிறிஸ்து தனிப்பட்ட விதத்திலே உங்களுக்கு வெளியேற பெற்றவராய் இருக்கும்படியாக நாம் பிரயாசப்பட வேண்டும், தேட வேண்டும். And we cannot do this ourselves. நாமாகவே இதை செய்ய முடியாது. But we have to keep longing for it and asking God to give us this. ஆனால் ஆண்டவரே இதை எனக்கு தாரும் என்று அதற்காக ஒரு வாஞ்சையும் ஒரு கதறலும் இருக்க வேண்டும், ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். I will tell you that I was baptized and filled with the Holy Spirit when I was 17 years old. நான் 17 வயதா இருக்கும் பொழுது நான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்றேன். 25 years ago. 25 ஆண்டுகள் முன்பதாக. But I will tell you, even today, my biggest fear and my biggest concern for myself is that I don't value Jesus. இன்றைக்கும் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு பாரம், எனக்கு இருக்கக்கூடிய ஒரு பயம் என்னவென்றால், நான் இன்னும் இயேசுவை போதுமான அளவு நான் மதிக்கவில்லையோ, கனம் பண்ணவில்லையோ
God is my witness. தேவன் தான் எனக்கு சாட்சி. That is honestly my biggest concern in my life. நேர்மையாக நான் சொல்கிறேன், இந்த வாழ்க்கையில் உள்ள மிகப்பெரிய பாரம் இயேசுவை நான் மதிக்க வேண்டிய விதத்திலே கனம் பண்ணவில்லையோ என்று. I don't value Jesus for who he really is. உண்மையாலுமே அவர் யார் என்பதை நான் அறிந்து நான் அதை கனம் பண்ணாமல் இருக்கிறேன். So don't feel bad. I am also like you. ஆகவே நீங்கள் இதை குறித்து நீங்கள் மோசமாக உணர வேண்டாம். நானும் உங்களைப் போல தான் இருந்தேன். We are all in this journey. நம்ம எல்லாருமே இந்த பிரயாணத்தில் இருக்கிறோம். This is how we all need to be in church, all equal. நம்ம எல்லாரும் இப்படிதான் சபையிலே சமமானவர்களாக நாம் இருக்கிறோம். All kneeling before the cross. எல்லாருமே சிலுவைக்கு முன்பாக மண்டிட்டு இருக்கிறோம். Not the physical cross, but the cross of Jesus Christ. ஒரு பௌதிகமான ஒரு சிலுவை அல்ல, உண்மையான இயேசு கிறிஸ்துவின் சிலுவை. அவருக்கு முன்பாக நாம் மண்டியிடுகிறோம். All of us must kneel equally. நம்ம எல்லாரும் ஒரே விதமாக சமமாக அந்த சிலுவைக்கு முன்பாக மண்டியிட வேண்டும். All of us must fall on our face before God. நாம் எல்லாருமே தேவனுடைய முகத்துக்கு முன்பாக அப்படியே நாம் விழ வேண்டும். So if you feel that way, don't worry, I'm with you. ஆகவே நீங்கள் இது போல உணர்வுகளானால் கவலைப்படாதீர்கள், நானும் உங்களோடு கூட இருக்கிறேன். I'll kneel next to you. உங்களுக்கு அடுத்தபடியா நான் தேவனுக்கு முன்பாக மண்டியிடுகிறேன். I'm not trying to be your friend. This is honestly how I feel. நான் இப்படிதான் நேர்மையாக நான் உணர்கிறேன். ஏதோ உங்கள் சார்பாக நண்பனாக வேண்டும் என்று அப்படி சொல்லவில்லை. I want to value Jesus. நான் இயேசுவை கனம் பண்ண வேண்டும். Personally, in a very personal way. ஒரு தனிப்பட்ட விதத்திலே நான் இயேசுவை கனம் பண்ண வேண்டும். You may cry when my mother dies. என்னுடைய தாயார் மரித்தால் நீங்கள் ஒருவேளை அழலாம். But you won't value her like I do. ஆனால் நான் மதிப்பது போல என் தாயாரை நீங்கள் மதிக்க மாட்டீர்கள். I know you all value my mother and my father. என்னுடைய தகப்பனையும் என்னுடைய தாயும் நீங்கள் எல்லாரும் கனம் பண்ணீர்கள் என்று நான் நம்புகிறேன். But he's my dad and she's my mom. ஆனால் அவர்கள் என்னுடைய தாய், என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா. Your friends will cry with you when your mother or your father die. உங்களுடைய அம்மாவோ அப்பாவோ மரித்து விட்டால் உங்களுடைய நண்பர்கள் உங்களோடு கூட சேர்ந்து கண்ணீர் விடுவார்கள், அழுவார்கள். But they won't feel your pain. ஆனால் உங்களுடைய வேதனையை அவர்கள் உணர முடியாது. Because this is your mother, this is your father. ஏனென்றால் அது உன்னுடைய தகப்பன், உன்னுடைய தாய். This is how Jesus must be to me. இப்படித்தான் இயேசு எனக்கு இருக்க வேண்டும். This is how Jesus must be to you. இப்படித்தான் இயேசு உங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். And again, don't feel guilty if you don't feel that way. அப்படி என்ன இல்லையே என்று ஒரு குற்ற உணர்வு அடைய வேண்டாம். But you should go to God with that need. ஆனால் அந்த தேவையோடு கூட தேவனிடத்தில் நீ செல்ல வேண்டும். And say, God, I want it. ஆண்டவரே எனக்கு தேவை. This give everybody anything else. ஆண்டவரே மற்றவர்களுக்கு எது வேண்டுமானாலும் கொடுத்து விடும் ஆண்டவரே. Even if I can't preach on stage or I can't play music, it's okay. ஆண்டவரே என்னால இசைக்கருவி நேர்த்தியாய் வாசிக்க முடியாவிட்டாலும் மேடையில் நின்று பிரசங்கிக்க முடியாவிட்டாலும் அது பரவாயில்லை. Give this to me. இதை எனக்கு தாரும். These are the people who are valuable in God's eyes. இவர்கள் தான் தேவனுடைய பார்வையிலே மதிப்பு மிக்கவர்கள். And I will tell you that the longer we sit in the church, there's a greater danger that we don't have it or that we lose it. நாம் எந்த அளவு அதிகமாய் சபையில உட்கார்ந்து இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அதிகமாய் அபாயத்திலே அதை இழந்து விடக்கூடிய அபாயத்திலே நாம் இருக்கிறோம். So you may see some older people in the church who don't seem to have it. ஆகவே சபையிலே நீங்கள் பார்க்கிறீர்கள், சபையில ரொம்ப நாளாய் வந்தவர்கள் இடத்துல இது இல்லை என்று நீங்கள் பார்க்கிறீர்கள். That's okay, leave them alone. அது பரவாயில்லை, அவர்களை அப்படியே விட்டு விடுங்கள். You, even though you are young, seek for that. நீ இளம் வாலிபனாய் இருந்தாலும் இதை தேடு. Seek for that one thing. இந்த ஒரு காரியத்தை நீ தேடு. You know the story about Mary and Martha? மார்த்தாள் மரியாள். That's in Luke chapter 10. லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் இருக்குது. இந்த சம்பவத்தை நாம் அறிந்திருக்கிறோம். லூக்கா 10ஆம் அதிகாரம் verse 41 and 42. 41 42 வசனங்கள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டுவிடப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். Martha was worried about so many things. Mary was worried about one thing. மார்த்தாள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கிக் கொண்டிருந்தாள். மரியாளோ ஒரே ஒரு காரியத்தை குறித்து கவலைப்பட்டாள். And Jesus said, that's the only one thing you need to be worried about. இந்த ஒரு காரியத்தை குறித்து தான் நீ கவலைப்பட வேண்டும் என்று இயேசு சொன்னார். Mary wanted to sit at the feet of Jesus. மரியாள் இயேசுவினுடைய பாதத்தின் அருகே உட்கார்ந்து கவனிக்கும்படியாய் விரும்பினாள். Tell me, young boy, young girl, what is stopping you from sitting at the feet of Jesus? வாலிப தம்பியே, வாலிப தங்கையே, இயேசுவினுடைய பாதத்திலே அமர்ந்து இருப்பதற்கு தடையாக இருப்பது என்ன என்று சொல்.
Do you think you're not good enough? நான் போதுமான அளவு நல்லவன் இல்லை என்று எண்ணுகிறாயா? That's the very qualification you need to sit at the feet of Jesus. இயேசுவுடைய பாதத்திலே உட்காருவதற்கு அதுதான் தகுதி. If you're good enough, you cannot sit at the feet of Jesus. நீ நல்லவனாக இருந்தால் இயேசுவுடைய பாதத்தில் உட்காரவே முடியாது. It says, Jesus said, I did not come for the good people who are good. நான் நல்லவர்களுக்காக நான் வரவில்லை என்று சொன்னார். I came for the people who are not good. நல்லவர்களாக இல்லாதவர்களுக்காக நான் வந்தேன் என்று சொல்கிறார். All of us can choose to sit at the feet of Jesus. நாம் எல்லாரும் இயேசுவுடைய பாதத்திலே உட்காரும்படியாய் தெரிவு செய்து கொள்ள முடியும். Now, it's not physically. For us, Jesus is not a physical person, so it's not us sitting at the physical feet of Jesus. ஆவே பௌதிகமாக இயேசு இங்கே இல்லை, நானும் அங்கே பௌதிகமான இயேசுக்கு முன்பாக உட்கார்ந்து மண்டிட முடியாது. But let me ask you this. ஆனால் இதை நான் உங்களுக்கு கேட்கட்டும். When your friends tease you because you're a Christian, for example. நீ கிறிஸ்தவனா இருப்பதனாலே உன்னுடைய சிநேகிதியோ கிண்டல் அடிக்கிறார்கள். Suppose your friends tease you because you say, I'm not going to go watch this movie with your friends. உன்னுடைய நண்பனோடு கூட சேர்ந்து இந்த சினிமாவை நான் பார்க்க மாட்டேன் என்று நீ ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறபடினாலே உன்னை கிண்டல் செய்கிறார்கள். What does it mean? அதனுடைய பொருள் என்ன? To sit at the feet of Jesus. இயேசுவுடைய பாதத்திலே அமர்ந்திருப்பது என்றால் என்ன அர்த்தம்? What does it mean to say, Jesus, that's the one thing I want to do is to sit at your feet? இயேசுவே தேவையானது ஒன்றே, உம்முடைய பாதத்திலே நான் அமர்ந்திருக்க வேண்டும் என்று சொல்வதனுடைய அர்த்தம் என்ன? This is what it means when your friends are making fun of you. உங்களுடைய நண்பர்கள் எல்லாம் கிண்டல் அடிக்கிறார்கள், உன்னை பார்த்து கேலி செய்கிறார்கள். இதுதான் அதனுடைய அர்த்தம். This is what it means. இதுதான் அதனுடைய பொருள். To tell Jesus, இயேசுவை பார்த்து, what you think about me is the only thing that matters. இயேசுவே என்னை குறித்து நீர் என்ன அபிப்பிராயம் வைத்திருக்கிறீரோ அது ஒன்றே காரியம். It's the one thing. ஒரு காரியம். I'm going to sit at your feet, Jesus. இயேசுவே உம்முடைய பாதத்திலே அமர்ந்திருக்க வேண்டும். What do you think of me? நீர் என்னை குறித்து என்ன எண்ணுகிறீர்? All these other people are saying all kinds of things about me. மற்ற எல்லா மக்களும் என்னை குறித்து பலவிதமான காரியங்களை சொல்லலாம். I'm not telling you it's easy. அது ரொம்ப எளிது என்று நான் சொல்லவில்லை. I was a young boy too. நானும் ஒரு வாலிபனாய் இருந்தேன். I was a teenager. நான் ஒரு 10 பருவத்திலே இருந்தேன். I know how difficult it can be when your friends are teasing you. உங்களுடைய நண்பர்கள் உங்களை பார்த்து கிண்டல் அடிக்கும் பொழுது எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் என்று எனக்கு தெரியும். And I'll also tell you that I didn't always sit at the feet of Jesus. நானும் இந்த இதையும் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். நான் எப்பொழுதுமே தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கவில்லை. I also have failed. நானும் தவறி இருக்கிறேன். But sometimes I did choose to sit at the feet of Jesus. ஆனால் சில சமயங்களிலே இயேசுவுடைய பாதத்திலே அமர்ந்திருக்க கற்றுக்கொண்டேன். Sometimes I chose to stand up for Jesus as the only one. சில நேரங்களிலே இயேசுவுக்காக நான் நிற்பேன் என்று தெரிந்தெடுத்திருக்கிறேன். Now when I look back, இப்போ நான் திரும்பி பார்க்கும் பொழுது, those are the things that I remember. Those are the things that I remember. நான் இவ்விதமான காரியங்களை தான் ஞாபகத்தில் வைத்திருக்கிறேன். Those are the things that I value now. அப்படிப்பட்ட காரியங்களை தான் இப்பொழுது நான் அதிகமாய் மதிக்கிறேன். I know they made fun of me. It felt really hard that they were all making fun of me. அந்த நாட்களிலே என்னை எல்லாரும் கிண்டல் அடித்த பொழுது, கேலி செய்த பொழுது எனக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. But now I'm so happy that I stood for Jesus. ஆனால் அந்த நாளிலே இயேசுவுக்காக நான் ஒரு நிலைப்பாட்டை எடுத்தேன். அதற்காக இப்பொழுது நான் சந்தோஷப்படுகிறேன். As we look back on our lives, those are the things that we will really be thankful for. நம்முடைய வாழ்க்கையை பின்னிட்டு திரும்பி பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்களுக்காக தான் உண்மையாலுமே நாம் தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாய் இருக்கிறோம். So you have to think in your personal life. ஆகவே நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை எண்ணி பார்க்க வேண்டும். What does it mean, Lord Jesus, for me to sit at your feet? ஆண்டவரே, உம்முடைய பாதத்திலே அமர்ந்திருப்பது என்றால் என்ன? What about if I'm washing the dishes? நான் பாத்திரம் கழுவி கொண்டிருக்கிறேன். In America, sometimes the husbands also wash the dishes. அமெரிக்காவிலே கணவன்மார்களும் பாத்திரம் கழுவுவார்கள். So this is not just only for the wives. ஆகவே அங்கே மனைவிமார்களுக்கு மட்டும் உள்ள வேலை என்று அல்ல. But I sometimes ask myself, சில சமயத்தில் நான் என்னை பார்த்து கேட்கிறேன், what am I thinking about when I'm washing the dishes? நான் பாத்திரத்தை கழுவி கொண்டிருக்கும் பொழுது நான் என்ன எண்ணிக்கொண்டிருக்கிறேன்? Can think about my work. என் வேலையை நான் நினைச்சிட்டு இருக்கேனா? Can think about my children. என் பிள்ளைங்களை பத்தி நினைக்கிறேனா? Can think about my parents. என்னுடைய அப்பா அம்மாவை பத்தி நினைக்கிறேனா? I can think about the sports. நான் கிரிக்கெட்ல விளையாடி கொண்டிருந்தேன். கிரிக்கெட்டை பத்தி எண்ணிக்கொண்டிருக்கிறேன். All kinds of things I can think about. இவைகள் எல்லாம் நான் எண்ணி பார்க்க முடியும். It's nothing bad. அப்படி எண்ணி பார்ப்பதனாலே அதுல கெட்டது என்று அல்ல. To want to know the cricket score is not bad. கிரிக்கெட்ல எவ்வளவு ஸ்கோர் எடுத்தாங்கன்னு தெரிந்து கொள்றது தப்பா? இல்ல. But once in a while, ஆனால் இப்பவும் அப்பவுமாக, can I think about Jesus? இயேசுவை குறித்து நான் எண்ணி பார்க்க முடியுமா? Can I think about how he chose me?
இயேசு எப்படி என்னை தேர்ந்தெடுத்தார் என்று நான் எண்ணி பார்க்க முடியுமா? How he put me in a good family. நல்ல ஒரு குடும்பத்திலே என்னை எப்படி வைத்தார் என்று எண்ணி பார்க்க முடியுமா? How he put me in a good church. நல்ல சபையிலே என்னை எப்படி வைத்தார் என்று எண்ணி பார்க்க முடியுமா? What he must have been thinking about when he was a 20-year-old boy. அவரும் 20 வயது நிரம்பிய வாலிபனா இருந்திருந்தாரே, என்னை குறித்து எண்ணும் பொழுது அவர் என்ன நினைப்பார்? I'm not saying all the time. எல்லா நேரத்திலும் எண்ணிப்பார் என்று சொல்லவில்லை. That maybe comes after many years or something. அது பல ஆண்டுகள் கழித்து அந்த பழக்கம் வரலாம். But just once in a while. ஆனால் எப்பொழுதாவது when you're walking home after church, சபை கூட்டம் முடிந்து வீட்டுக்கு நடந்து செல்கிறாய், you can think about all the good times you had with the other girls in the church or all the other boys in the church. மற்ற சபையில் உள்ள மற்ற சிஸ்டர்ஸோடு நீங்க செலவு பண்ணின நேரம், மற்ற பிரதர்ஸோடு செலவு பண்ணின நேரத்தை எண்ணி பார்க்கலாம். Or the good food. நல்ல சாப்பாட்டை எண்ணிக்கொண்டே போகலாம். Or the message. அல்லது என்ன செய்தி கேட்டோம் என்பதை எண்ணி போகலாம். But can you take 1 minute, 2 minutes just to think about Jesus? அதனோடு 1 நிமிடம் 2 நிமிடம் எடுத்து இயேசுவை குறித்து எண்ணி பார்க்க முடியுமா? Think about what he did. அவர் என்ன செய்தார் for you? உனக்கு அவர் என்ன செய்தார்? The big challenge for me is to make Jesus personal. என்னுடைய மிகப்பெரிய சவால் என்னவென்றால் இயேசுவை என்னுடைய தனிப்பட்ட நபராக to value him like I value my daddy and my mommy. என்னுடைய அப்பாவை அம்மாவை எப்படி நான் மதிக்கிறேன் அதுபோல இயேசுவை நான் மதிக்க முடிகிறதா? And now that I have children, to value him like I value my children. இப்பொழுது எனக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், என் பிள்ளைகளை நான் எப்படி மதிக்கிறேனோ அதுபோல இயேசுவை மதிக்க முடியுமா? Jesus tells me I have to value Jesus more than my father and my mother. தகப்பனையும் தாயை காட்டிலும் அதிகமாக நீ என்னை கனம் பண்ண வேண்டும் என்று இயேசு சொல்கிறார். Jesus tells me I must value Jesus more than my children. என்னுடைய பிள்ளைகளை காட்டிலும் அதிகமாக இயேசு மதிக்க வேண்டும் என்று சொல்கிறார். Well, what must I do when I miss my children more than I miss Jesus? What must I do when I miss my children more than I miss Jesus? நான் பிள்ளைகள் இல்லாமல் இங்கே இருக்கிறேனே, அதை காட்டிலும் இயேசு இல்லாமல் இருப்பது எனக்கு அதிக பாரமாக இருக்குமா? I don't talk to Jesus for a whole day and it doesn't bother me. இயேசுவோடு ஒரு நாள் முழுவதுமாய் நான் பேசாவிட்டாலும் கவலையற்று இருக்கிறேனே. I don't talk to my children for a couple of days. I'm like, oh, I should call them on the phone. 2-3 நாளே பிள்ளைகிட்ட பேசாம இருந்தானா ஐயோ ஃபோன் பண்ணி பேசணுமே என்று சொல்லி நான் உணர்கிறேன். I should be honest. நான் நேர்மையாக இருக்க வேண்டும். And say, Lord Jesus, I want to value you more. ஆண்டவரே உம்மை அதிகமாய் நான் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். I want to pick up the phone and call you. ஆண்டவரே நான் போன் எடுத்து உம்மை கூப்பிட வேண்டும். You don't need the phone for that. இயேசுவை கூப்பிடுவதற்கு போன் தேவையில்லை. He is right there. அவர் இங்கே இருக்கிறார். But do you understand what I'm saying? ஆனா நான் சொல்லுகிறதை புரிந்து கொண்டாயா? I'm not saying all the time. எல்லா நேரத்திலும் என்று சொல்லவில்லை. Start with something. சில கொஞ்சம் நேரத்துல ஆரம்பிங்க அப்படி. And I gave you a couple of examples. Walking home, taking the bus, washing the dishes. பஸ்ஸுக்கு போகும்பொழுதோ, வீட்டுக்கு இங்கிருந்து நடந்து போகும்பொழுதோ, அல்லது பாத்திரம் கழுவிட்டு இருக்கும் பொழுதோ, அப்பப்ப கொஞ்சம் நேரம் எடுத்து இயேசுவை எண்ணி பாருங்க. Children are sleeping. பிள்ளைங்க தூங்கிட்டு இருக்காங்க. Not a few minutes. கொஞ்சம் சமயம் கிடைக்குதே. I can talk to Jesus. நான் இயேசுவோடு கூட பேச முடியும். And we can hear a lot of messages. நாம் நிறைய செய்திகளை கேட்கலாம். But God also wants you to talk to him. ஆனால் நீ தேவனோடு கூட பேச வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். Jesus said that he's like the shepherd and the sheep. We are the sheep. நாம் ஆடுகளாய் இருக்கிறோம், அவர் நம்முடைய மேய்ப்பராய் இருக்கிறார். And he said something interesting. நான் ஒரு சுவாரஸ்யமான ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். He said he wants to know me and I should know him. நான் அவரை அறிந்து கொள்ள வேண்டும், அவர் என்னை அறிந்து கொள்ள விரும்புகிறார். Do you think it's interesting that the shepherd is saying the sheep needs to know me, the shepherd too? அந்த ஆடுகளும் மேய்ப்பனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறாரே, அது சுவாரஸ்யமாக இல்லையா? Why is it two ways? ஏன் இரண்டு விதங்களில் அறிந்து கொள்ள? யாரோ ஒருத்தர் அறிந்து கொள்ள பத்தாதா? I should know Jesus, but Jesus wants to know me. நான் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும், இயேசுவும் என்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். Isn't that a beautiful thing? இது அருமையான காரியம் அல்லவா? He wants to know you, but he wants to know you by getting to talk to you and building a relationship. அவர் உன்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். அது எப்படி என்று சொன்னால், இருவரும் உரையாடல் மூலமாக, பேசுவதன் மூலமாக ஒரு உறவை கட்டி நாம் எழுப்ப வேண்டும். How close Jesus knew the Father. இயேசுவுக்கும் பிதாவுக்கும் எவ்வளவு இடைவெளி இருக்கிறது, எவ்வளவு நெருக்கமாய் அவர்கள் இருக்கிறார்கள். How close? Don't you think Jesus and the Father were very close? இயேசுவும் பிதாவும் மிகவும் நெருக்கமானவர்களாய் இருக்கிறார்கள் என்று எண்ணுவது இல்லையா? Jesus' best friend was the Father. இயேசுவுக்கு சிறந்த நண்பர் பிதா. Anytime Jesus was in trouble, he went to the Father. எந்த நேரத்தில் பிரச்சனை வந்தாலும் உடனே பிதாட்ட போயிடுவார். And then Jesus says in John chapter 10, I read this yesterday, that we can turn that in John chapter 10, I want to know you the same way. யோவான் 10ஆம் அதிகாரத்திலே இயேசு சொல்கிறார், நானும் எப்படி பிதாவை அறிந்திருக்கேன் அதே போல உங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்கிறார். In verse 14 and 15. 14-15 வசனங்கள். நானே நல்ல மேய்ப்பன். யோவான் 10:14-15.
பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவர்களை அறிந்தும் என்னுடையவர்களால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். Just like Jesus knows the Father, Jesus wants to know me. எப்படி இயேசு பிதாவை அறிந்திருக்கிறாரோ அதே போல என்னையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். And Jesus wants me to know him. நானும் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். How will that happen if I don't ever talk to him? அவரிடத்திலே பேசாமலே நான் இருந்தால் எப்படி இது நடக்கும்? How will that happen if I don't keep coming to him? அவரிடத்திலே அடிக்கடி வராவிட்டால் எப்படி இது நடக்கும்? So every day ஒவ்வொரு நாளும் is the only day that matters. அந்த நாள் மட்டும்தான் காரியம். I'm not going to ask you about yesterday. நேற்று தினத்திலே என்ன செய்தீங்க நான் கேட்க மாட்டேன். I'm not going to ask you, did you get to know Jesus yesterday? நேற்று தினத்திலே இயேசுவை பற்றி அறிந்தாயா என்று நான் கேட்க To மாட்டேன். me, yesterday is over. என்னை பொறுத்தவரை நேற்று தினம் முடிந்து விட்டோம். The only day that matters to me now is today. இப்பொழுது காரியமெல்லாம் இன்றைக்கு நான் எப்படி இருக்க போகிறேன். So that's why I want to speak to all of you about today. ஆகவேதான் உங்கள் எல்லாரிடத்திலும் இன்றைக்கு பற்றி நான் பேச விரும்புகிறேன். You got the whole day in front of you. இன்றைக்கு நாள் முழுவதுமா உனக்கு முன்பாக இருக்கிறது. Can we all decide that we're going to spend a few minutes with Jesus? நாம் எல்லாரும் ஒரு தீர்மானம் செய்வோமா? நான் இந்த நாளிலே ஒரு சில நிமிடங்கள் இயேசுவோடு கூட செலவு செய்ய போகிறேன். We're going to spend a lot of hours in the church. நாம் சபையிலே பல மணி நேரங்கள் செலவு செய்கிறோம். We're going to spend a lot of time with other Christians. மற்ற கிறிஸ்தவர்களோடு கூட பல மணி நேரங்கள் செலவு செய்கிறோம். I'm not talking about that. நான் அதை குறித்து பேசவில்லை. Talking about a few minutes with Jesus personally. இயேசுவோடு கூட ஒரு சில நிமிடங்கள் செலவு செய்ய தயாரா? You don't have to read the Bible if you don't want to. நீங்கள் வேதத்தை வாசிக்க விரும்பவில்லை என்றால் வாசிக்க வேண்டாம். You don't have to close your eyes if you don't want to. உனக்கு விருப்பம்னா கண்ணை கூட மூட வேண்டாம். It helps me because then I don't get distracted by the things on this earth. ஆனா கண்ணை மூடிட்டா பூமியில நடக்கக்கூடிய காரியங்களாலே நான் என்னுடைய கவனங்கள் சிதறாது. But I must talk to him. ஆனால் நான் அவரோடு கூட பேச வேண்டும். And I must ask him to speak to me. என்னோடு ஆண்டவரே நீங்க பேசுங்கன்னு கேட்கணும். And even if he doesn't speak to me, it doesn't matter. என்னத்துல அவர் பேசாவிட்டாலும் அது ஒரு பொருட்டல்ல. Maybe tomorrow. நாளைக்கு பேசலாம். Maybe day after. அடுத்த நாள் பேசலாம். I'm going to keep wanting to talk to you, Jesus. இயேசுவே உம்மோடு கூட எப்பொழுதும் நான் பேசிட்டே இருக்கணும். I want to sit at your feet. இயேசுவே உம்முடைய பாதத்திலே நான் அமர்ந்திருக்க வேண்டும். That's what I want to do. இதைத்தான் நான் செய்யணும் ஆண்டவரே. So I hope all of us can all be equal. ஆகவே நாம் எல்லாரும் ஒரே நிலையிலே சமமாக இருக்க முடியும். I told you yesterday doesn't matter. நேற்றைய தினம் ஒரு பொருட்டல்ல. If you will accept what Jesus did for you on the cross, இயேசு சிலுவையிலே உனக்கு என்ன செய்தார் என்பதை நீ ஏற்றுக்கொண்டால், and you're willing to confess all your sins to Jesus, உன் எல்லா பாவங்களையும் இயேசுவிடத்தில் அறிக்கையிடுவதற்கு நீ விருப்பமுள்ளவனாய் இருந்தால், even the sins you did this morning, இன்னைக்கு காலையில செஞ்ச பாவத்தை கூட அறிக்கை செய்ய விரும்பினால், Jesus says he washes you clean. அவர் நான் முழுமையா சுத்தமாய் நான் கழுவுகிறேன் என்று சொல்கிறார். How clean are you? எவ்வளவு சுத்தமாய் நீ இருக்கிறாய்? Just as clean as Jesus is clean. இயேசு எப்படி சுத்தமுள்ளவராய் இருக்கிறார் அதுபோல நீ சுத்தமுள்ளவனாய் இருக்கிறாய். Think about that. அதை குறித்து எண்ணிப்பார். Jesus tells me, இயேசு எனக்கு சொல்லுகிறார், the Bible tells me, வேதம் சொல்லுகிறது, that when Jesus cleanses me, இயேசு என்னை சுத்திகரிக்கும் பொழுது I'm as clean as Jesus. நான் இயேசு சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல சுத்தமாய் இருக்கிறேன். God looks at me and he looks at Jesus the same. இயேசு என்னை பார்க்கும் பொழுது இயேசுவை பார்க்கிறது போலவே என்னையும் பார்க்கிறார். So you and me and the elders and everybody are equal. ஆகவே நீயும் நானும் எல்லா முப்பொருள் எல்லாரும் சமமானவர்களாய் இருக்கிறோம். There's nothing big I'm talking about here because we're all equal to Jesus. நாம் அவர்களை பற்றி பேசுவதற்கு ஒன்றுமில்லை, ஏனென்றால் இயேசுவுக்கு முன்பாக நாம் எல்லாரும் சமமானவர்களாய் இருக்கிறோம். In this sense that God looks at me and looks at Jesus and says, you're as righteous. இயேசுவை பார்க்கிறார், என்னையும் பார்க்கிறார், இயேசு இருக்கிறது போலவே நீ நீதிமானாய் இருக்கிறாய் என்று இயேசு சொல்லுகிறார். This is such good news. இதுதான் என்னுடைய பொருள். This is this word in the Bible called justified. நீதிமானாக்கப்படுதல் என்ற ஒரு வார்த்தை வேதத்திலே இருக்கிறது தெரியுமா? Just as if I have always obeyed. இதுவரை நான் முழுமையாய் கீழ்ப்படிந்தது போலவே என்னை அவர் பார்க்கிறார். This is how we stand before God. இப்படித்தான் நாம் தேவனுக்கு முன்பாக நிற்கிறோம். In Christ. கிறிஸ்துவுக்குள்ளாக. So we must have this confidence. ஆகவே நமக்கு இந்த நம்பிக்கை வேண்டும். This is why Jesus is so important. இதற்காக தான் இயேசு is so important. மிக முக்கியமானவராய் இருக்கிறார். This is why Jesus is so important. இதனால் தான் இயேசு மிக முக்கியமான நபராய் இருக்கிறார். Because only in Jesus Christ can I be complete. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக மட்டுமே நான் முழுமையானவனாய் இருக்க முடியும். But because of Jesus I can talk to God. இயேசுவின் மூலம் இயேசு இருக்கிறபடினாலே நான் பிதாவினிடத்தில் பேச முடியும். But what happens
Like I've heard this message many times myself. நானாகவே பல சமயங்களில் இந்த செய்தியை கேட்டிருக்கிறேன். So I hear a message like this and I'm very encouraged to talk to Jesus. நான் இந்த போல செய்தியை கேட்டு இயேசுவோடு கூட பேசுவதற்கு அதிகமாக உற்சாகப்படுத்தப்பட்டிருக்கிறேன். But then I sin. அதுக்கு பிறகு பாவம் செய்கிறேன். I lust with my eyes. என் கண்களினால் இச்சிக்கிறேன். Or I get angry at my children. அல்லது பிள்ளைகள் மீது கோபப்படுகிறேன். Or I shout at my wife. அல்லது மனைவியை திட்டுகிறேன். Or I fight with my neighbor. அல்லது பக்கத்து வீட்டுக்காரனோட சண்டை போடுகிறேன். And then I get discouraged. அப்பொழுது நான் அதறியப்படுகிறேன். And I want to tell you that discouragement is one of the worst sins. மிகவும் இருக்கிறதிலே மிகவும் மோசமான பாவங்களிலே ஒன்று சோர்வடைதல், அல்லது அதறியப்படுதல். I wasted so much time when I was a young Christian because I was discouraged. நான் வாலிப கிறிஸ்தவனா இருந்த பொழுது சோர்ந்து போனபடினாலே, அதறியப்பட்டபடினாலே அதிகமான காலத்தை விரயமாக்கி இருக்கிறேன். And why was I discouraged? ஏன் நான் அதறியப்பட்டேன்? Because I wanted to follow Jesus and I failed. நான் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று விரும்பினேன், ஆனால் தவறிவிட்டேன். I woke up in the morning and I said, Jesus, I want to follow you. காலையில் எழுந்த உடனே இயேசுவை உம்மை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னேன். And then I failed. நான் தவறினேன். And then I got discouraged. பிறகு எனக்கு சோர்வு வந்தது. And so after I got discouraged, அப்படி அதறியப்பட்ட பிறகு I stayed away from Jesus. நான் இயேசுவை விட்டு தூர விலகி போய்விட்டேன். Sometimes a day. சில சமயத்தில் நாள் முழுவதும் அப்படி விலகி இருப்பேன். Sometimes a week. சில சமயத்தில் ஒரு வாரம் முழுசும் இயேசுவை விட்டு தூரமா இருப்பேன். Sometimes weeks and weeks and weeks. சில சமயத்திலே வாரக்கணக்காக இயேசுவை விட்டு தூர விலகி போயிருந்தேன். I'd still go to church. ஆனாலும் சபைக்கு போய் கொண்டிருந்தேன். I'd still even sometimes read my Bible. பைபிளையும் வாசித்துட்டு இருந்தேன். I'd still sometimes pray. ஜெபித்துக் கொண்டும் இருந்தேன். But I was discouraged. ஆனால் நான் அதறியப்பட்டிருந்தேன், சோர்ந்து போயிருந்தேன். Jesus was not my best friend. இயேசு எனக்கு சிறந்த நண்பனாக அப்பொழுது இருக்கவில்லை. Jesus was not valuable to me. இயேசு எனக்கு விலையேறப்பட்டவராக தெரியவில்லை. This is what almost every young person I've talked to experiences. நான் சந்தித்த கிட்டத்தட்ட ஒவ்வொரு வாலிப சகோதரனும் சகோதரி இப்படிதான் அனுபவித்திருக்கிறார்கள். And one of the big ministries that I feel the Lord has put a burden on my heart. என்னுடைய உள்ளத்திலே தேவன் கொடுத்த ஒரு பாரம், ஒரு ஊழியம், பெரிய ஊழியம் என்னவென்றால், is to warn young people about the great sin of discouragement. இந்த மிகப்பெரிய பாவமாகிய அதறியப்படுதலை குறித்து எச்சரிப்பதுதான் என்னுடைய பெரிய ஊழியம். To me it is one of the worst. I can't think of sins much worse than that. அந்த பாவத்தை காட்டிலும் மிக மோசமான பாவத்தை நான் எண்ணி பார்க்க முடியாது. It created so much evil in my life. என்னுடைய வாழ்க்கையில அது எவ்வளவோ தீமையை உண்டாக்கி விட்டது. That I hate it. நான் அதை வெறுத்தேன். I tell the people in my church, என் சபையில் உள்ள மக்களுக்கு சொல்லுகிறேன், I'm not here to teach you how to walk faithfully before God. தேவனுக்கு முன்பாக உண்மையாய் எப்படி நடப்பது என்பதை போதிப்பதற்காக நான் இங்கே இல்லை. God will teach you that. அதை தேவன் சொல்லிக் கொடுப்பார். I want to teach you how to get up when you fall. நான் என்னுடைய போதனை என்னவென்றால், நீ விழுந்து விட்டால் எப்படி எழுந்திருப்பது என்று சொல்லிக் கொடுப்பதிலே நான் நேரத்தை செலவு செய்கிறேன். When you fall, I want you to get up. நீ விழுந்து விட்டால் நீ எழுந்திருக்க வேண்டும் என்று I want to teach you how to bounce back up. அங்கே கீழே விழுந்து விட்டால் ஒரு பந்து அடித்தால் எப்படி எழும்புமோ அதுபோல குதித்து எழுவதை குறித்து நான் போதிக்க விரும்புகிறேன். Is it a surprise to you that I also sin now? இப்ப நீங்களும் பாவம் செஞ்சிருக்கீங்களான்னு ஆச்சரியப்படுறீங்களா? You shouldn't be surprised by that. உங்களுக்கு அது ஏமாற்றமாக இருக்க கூடாது. I'm standing up here doesn't mean I don't sin. நான் இங்க நிக்கிறபடினாலே நான் பாவம் செய்யாத ஆளுன்னு நீங்க நினைக்க கூடாது. Look, I'm not proud of it. அதை குறித்து I'm not proud of it. நான் அதை குறித்து பெருமைப்படவில்லை. But I sin. ஆனால் நான் பாவம் செய்கிறேன். But I'll tell you one thing I have learned how to do much better now than 20 years ago. 20 வருஷங்களுக்கு முன்பாக இருந்ததை காட்டிலும் இப்பொழுது நேர்த்தியாக எப்படி செய்கிறேன் என்பதையும் சொல்லிக் கொடுக்கிறேன். I have learned how to bounce back up. நான் கீழே விழுந்தவுடன் எப்படி குதித்து எழுவது என்பதை அறிந்திருக்கிறேன். How much does the ball stay on the ground when you throw it on the ground? நீங்க ஒரு பந்தை இப்படி கீழே போடும்போது எவ்வளவு நேரம் அது தரையில நிக்கிறது? 1 second? ஒரு செகண்டா? No. இல்லை. 1 second. ஒரு செகண்ட் கூட இல்ல. Before the ball you count 1, it's back up. நீங்க பந்தை கீழே போட்டு 1 என்றதுக்குள்ள மேல வந்துரும். You bounce it, it'll hit you in the face. That's how quickly it comes back up. எவ்வளவு சீக்கிரம் வந்து பந்தை கீழே போட்டு நீங்க பாக்குறீங்க, முகத்தை வந்து அடிக்குது. அவ்வளவு சீக்கிரமா வந்து விடுகிறது. What happens when the devil gets you to fall down? இப்பொழுது பிசாசு உங்களை விழச் செய்யும் பொழுது என்ன நடக்கிறது? Jump back up and hit him in the face. நீங்க குதித்து எழுந்து அவன் முகத்துல அடிக்க. That's how quick. அவ்வளவு வேகமா எழுந்திருக்க வேண்டும். We can come back up. நாம் எழுந்திருக்க முடியும். Now I have to teach myself. நான் நானே போதிக்க வேண்டியிருந்தது. I have to teach young people to do that. நான் வாலிபர்களை
இப்படி செய்ய முடியாய் நான் போதிக்கிறேன். I have to teach myself how to bounce up. எப்படி குதித்து எழுவது என்று நான் என்னை நானே போதிக்க வேண்டியிருந்தது. God will keep me from falling. என்னை விடாதபடி காக்கிறவர் தேவன். God will teach me how to walk in stronger and stronger ways. இன்னும் பலமுள்ள விதத்திலே எப்படி நடப்பது என்பதை தேவன் கற்றுக் கொடுப்பார். But dear brothers and sisters, especially when you're young, அருமையான சகோதர சகோதரியே, குறிப்பாக நீ இளைஞனாய் இருக்கும் பொழுது, you're learning about all these feelings inside of you for the first time. முதல் முறையாக உள்ளே உணர்வுகள் எல்லாம் புதிதாக வருகிறது, எழும்புகிறது. They say that when you become a teenager, you start to discover all these different kinds of feelings you have. நீ பதின் பருவத்திலே வரும்பொழுது வித்தியாசமான உணர்வுகள் எல்லாம் உன்னுடைய உள்ளத்திலிருந்து வெளியே பொங்கி எழுவதை பார்க்கிறாய். And this is the first time you're experiencing it. இதான் முதல் முறையாக நீ அனுபவிக்கிறாய். And so you may fall many times. ஆகவே நீ பல சமயங்களில் விழலாம். I have to teach you how to get back up. நீ எப்படி அதிலிருந்து எழுவது என்று நான் போதிக்க Dear விரும்புகிறேன். brothers and sisters, we must help one another. அருமையான சகோதரனை சகோதரியை, நாம் ஒருவருக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். We must become experts in helping other people bounce up. மற்றவர்கள் குதித்து கீழே விழுந்தால் உடனே எழுவதற்கு உதவி செய்வதிலே கை தேர்ந்தவர்களாய் மாற வேண்டும். This is a great need for young people in the church. சபையில் உள்ள வாலிபர்களுடைய மிகப்பெரிய தேவை இது. Not to speak great sermons. பெரிய பெரிய பிரசங்கம் செய்வதற்கல்ல. Not to play music and all of those things. நல்ல இசைக்கருவிகளை வாசிக்க வேண்டும் என்பதே அல்ல. But a great gift is to teach people how to bounce back up. எப்படி விழுந்த உடனே எழுந்திருப்பது என்பதை சொல்லிக் கொடுப்பதற்கு ஒரு வரம் வேண்டும். But then I must be like that too. நானும் அப்படி இருக்க வேண்டும். That's how I first start teaching people how to do that. இப்படித்தான் நான் முதலாவது மக்களுக்கு போதிக்க ஆரம்பித்தேன். They must see that I'm never discouraged. நான் ஒரு காலம் சோர்வடையாமல் இருப்பதை அவர்கள் பார்க்க வேண்டும். I'm not tempted. I'm tempted with discouragement just like everybody else. மற்றவர்களைப் போலவே நானும் சோர்வடைய முடியாது, சோதிக்கப்படுகிறேன். But I fight it with ruthlessness. ஆனால் நான் இரக்கமற்றவனாய் அதனோடு கூட போராடுகிறேன். I hate discouragement. நான் சோர்ந்து போவதில்லை அல்லது அதிரியப்படுதலை வெறுக்கிறேன். I am convinced that this is one of the devil's biggest tactics. பிசாசுடைய மிகப்பெரிய தந்திரங்களில் இது ஒன்று என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். You ask yourself. நீ உன்னை கேட்டுப்பார். Every time you've been discouraged. ஒவ்வொரு முறையும் நீ சோர்வடையும் பொழுது. Let's say boys, you watch something that you shouldn't have watched, some picture of a woman, or you lust with your eyes. நீ தம்பிமார்கள் எடுத்துக்கொள்வோம். ஏதாவது ஒன்று பார்க்க கூடாத காரியத்தை நீங்கள் பார்த்துட்டீர்கள், ஒரு பெண்ணுடைய படத்தை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். How long did it take you to lust with your eyes? உன்னுடைய கண்களினாலே இச்சிப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 5 seconds. 5 வினாடி. 10 seconds. 10 வினாடி. 1 minute. 1 நிமிஷம். Okay, so you sinned. நீ பாவம் செய்து விட்டாய். How long did you stay discouraged? நீ எவ்வளவு நேரம் சோர்வடைந்திருக்கிறாய்? Sometimes I lusted with my eyes for 1 minute and I stayed discouraged for weeks. சில சமயத்துல ஒரு நிமிஷம் நான் கண்களினால் இச்சித்திருப்பேன், வாரக்கணக்காக அதை குறித்து நான் சோர்ந்து போயிருப்பேன். I was discouraged because I failed God. நான் தேவனை தவறிவிட்டேனே என்று சோர்வடைகிறேன். I was discouraged because I sinned. நான் பாவம் செய்து விட்டேன் என்று சோர்வடைகிறேன். When I sinned, I fell down. நான் பாவம் செய்யும் பொழுது கீழே விழுந்து விடுகிறேன். But because I was discouraged, I stayed down. ஆனால் சோர்வடையும் பொழுது நான் விழுந்த இடத்துல அப்படியே கிடக்கிறேன். The story of the prodigal son is what changed my life. கெட்ட குமாரனுடைய கதை தான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றியது. And the big problem with the prodigal son was this. அந்த கெட்ட குமாரனுடைய பெரிய பிரச்சனை இதுதான். He didn't come home. அவன் வீட்டுக்கு திரும்பி வரவில்லை. Not that he took all the money. அவன் பணம் பெரும்படியாக அல்ல. He took all the money. He shouldn't have taken all his money. ஏற்கனவே பணத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் விட்டான். It's not that he spent all the money. எல்லா பணத்தையும் செலவு செய்து விட்டான் என்றல்ல. Why did he have to go all the way to the pig farm before he came back home? அவன் வீட்டுக்கு வருவதற்கு முன்பதாக ஏன் பன்றி தின்னும் தவிடு வரைக்கும் போக வேண்டும்? He could have come home sooner. பாதி வழியில் இருக்கும்போதே திரும்பி வந்திருக்கலாமே. The father would have still run out to meet him. அப்படி பாதி வழியில திரும்பி இருந்தாலும் தகப்பனார் இன்னுமாய் ஓடி போய் அவனை கட்டிப்பிடித்து அரவணைத்து இருந்திருப்பார். The father would have still thrown a feast for him. இன்னுமாய் தகப்பன் அப்படி பாதி வழியில திரும்பி வந்திருந்தாலும் விருந்து கொடுத்திருந்திருப்பார். This is what I missed about God. இந்த விஷயத்திலே தான் நான் தேவனிடத்திலிருந்து நான் இழந்து விட்டேன். I didn't see how much God loved me. எந்த அளவுக்கு தேவனை நேசித்தார் என்று நான் அறியாமல் போய்விட்டேன். I didn't know how much God wanted to know me. என்னை அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் தேவன் விரும்புகிறாரே, அதை நான் அறியாமல் போய்விட்டேன். I thought it was all about me needing to get to know God. நான் தான் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று தான் எண்ணிக்கொண்டிருந்தேன். I didn't know how much pain was on the father's face. தகப்பனுடைய முகத்தில் எவ்வளவு வேதனை இருந்தது என்று என்னால பார்க்க முடியவில்லை. I didn't see how much he was weeping. எந்த அளவுக்கு அவர் அழுது கொண்டிருந்தார் என்பதை நான் பார்க்காம போய்விட்டேன். I didn't see how much joy he had when I came home. நான் வீட்டுக்கு திரும்பி வரும்பொழுது எவ்வளவு சந்தோஷம் அவருக்கு இருந்தது என்பதை நான் பார்க்க தவறிவிட்டேன். I may be a very selfish person, but this is how we are as human beings. நான் பேசுவதிலே நான் மிகவும் தன்னலமுள்ள ஒரு மனிதனை போல காணப்படலாம், ஆனால் இப்படிதான் நாம் மனுஷர்கள் இருக்கிறோம். I know that the reason why my mom and my dad are so special to me is because I've seen how much they love me. என்னுடைய தகப்பனும் தாயும் எனக்கு விலையேறப்பட்டவர்கள். ஏன் என்று சொன்னால் எந்த அளவு என்னை நேசித்தார்கள் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். I don't even have to try.
நான் முயற்சி செய்து பார்க்க தேவையில்லை. I see how they keep on loving me. எல்லா அன்பையும் என் மீது வைத்திருக்கிறதை நான் பார்க்கிறேன். Even now when I'm sick, I enjoy the way my mom and dad are so concerned about me. இப்பொழுதும் நான் வாதிப்பட்டு விட்டால் என்னுடைய அப்பா அம்மா என்னிடத்திலே காண்பிக்கக்கூடிய கரிசனை இருக்கிறது, அதை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கிறது. That's how much they love, even though I'm over 40 years old. நான் 40 வயது கடந்து விட்டேன். This is what I have to understand about the heart of God. தேவனுடைய இருதயத்தை குறித்து நான் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான். He loves me. அவர் என்னை நேசிக்கிறார். I don't love him. நான் அவரை நேசிக்கவில்லை. He loves me. அவர் என்னை நேசிக்கிறார். I have to jump into the ocean of love. நான் அன்பின் கடலிலே குதிக்க வேண்டும். I have to stand under the waterfall of love. அன்பின் நீர்வீழ்ச்சியின் கீழாக நின்று குளிக்க வேண்டும். So every time you sin, ஒவ்வொரு முறையும் நீ பாவம் செய்யும் பொழுது you get dirty. நீ அழுக்கடைந்தவனாய் மாறி விடுகிறாய். Don't get discouraged that you got dirty. நீ அழுக்கடைந்தவனாய் போன அப்படினாலே அதிரியப்பட வேண்டாம், சோர்வடைய வேண்டாம். The waterfall is right there. பக்கத்திலேயே நீர்வீழ்ச்சி இருக்கிறது. Just jump under the waterfall of God's love. தேவனுடைய அன்பு என் நீர்வீழ்ச்சியின் கீழே போய் நின்று குளித்து விடு. Let him wash you. பரலோகம் உன்னை குளிப்பாட்டும். And let him tell you again that he loves you. அவர் உன்னை நேசிக்கிறேன் என்று மீண்டுமாய் அவர் சொல்லட்டும். Let him tell you that he hurts every time you sin. நீ ஒவ்வொரு முறையும் பாவம் செய்யும் பொழுது அவருக்கு வேதனை அளிக்கிறது என்பதை அவர் சொல்லட்டும். I am motivated not to sin because I know better the pain it causes God. நான் தேவன் பாவம் செய்யும் பொழுது எந்த அளவு தேவனுக்கு வேதனை கொடுக்கிறது என்பதை அறிந்திருக்கிறபடினால அதுவே நான் பாவம் செய்யாத வாழ்க்கை வாழ்வதற்கு உந்து சக்தியாக இருக்கிறது. It's more than I used to know 25 years ago. 25 ஆண்டுகள் முன்பதாக இருக்கிறதை விட இப்பொழுது நான் அதிகமாக அறிந்திருக்கிறேன். Because God is so special to me, I stay away from sin. தேவன் எனக்கு மிகவும் விசேஷித்தமானவராய் இருக்கிறபடினாலே நான் பாவம் செய்யாமல் பாவத்துக்கு விலகி இருக்கிறேன். Sin is very enjoyable to me. Some sins are very enjoyable to me. சில பாவங்கள் அதிகமாக என்னை சந்தோஷப்பட வைக்கிறது. Even now. இப்பொழுதும் கூட. But I stay away from it. ஆனால் அதிலிருந்து நான் விலகி இருக்கிறேன். Not because I'm some strong man. நான் வலிமையான ஆளா இருக்கிறபடினாலே அல்ல. I tried that and I failed. நான் அப்படி முயற்சித்திருக்கிறேன், தோற்றுவிட்டேன். But I stay away from it now. இப்பொழுது நான் பாவத்தை விட்டு விலகி இருக்கிறதற்கு காரணம் because God is very special to me. தேவன் எனக்கு மிகவும் விசேஷித்தவர். If my dad and mom come to visit my home, என்னுடைய அப்பா அம்மாவும் என்னுடைய வீட்டுக்கு வரும்பொழுது and they don't like something in the house, வீட்ல சில காரியம் அவங்களுக்கு பிடிக்காது, I'll take it away before they come. அவங்க வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் அப்பா அம்மாவுக்கு பிடிக்காதுன்னு சொல்லி அதை எடுத்து எங்கயாவது ஒளிச்சு வச்சிருவேன். Even if I enjoy it. எனக்கு அது சந்தோஷமான காரியம் தான். Because I love them. ஏன்னா அப்பா அம்மாவை நான் அந்த அளவுக்கு நேசிக்கிறேன். I want them to be happy. அவங்க சந்தோஷமா இருக்கணும் வீட்ல அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். You all understand this. இதை நான் சொல்லும்போது உங்களுக்கு எல்லாம் புரியும் நினைக்கிறேன். This is the love you have for your parents. This is the love family has. இந்த ஒரு குடும்பத்திற்கு இருக்கக்கூடிய அன்பு, உங்களுக்கு அப்பா அம்மா மேல் இருக்கக்கூடிய அன்பு. If you become parents, you'll be that way towards your children. நீங்க அப்பா அம்மாவை மாறினா அதே போலதான் உங்க பிள்ளைகளை குறித்து நீங்கள் விரும்புவீர்கள். This is the love that God wants us to have with him. இந்த அன்பைத்தான் நாம் தேவனோடு கூட கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். It's not romantic. It's not romantic. Romantic love அல்ல. It's like a father has for a child. ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையின் மேல் வைத்திருக்கக்கூடிய அன்பு. It's like a son and a daughter have for their mother and father. ஒரு மகனும் மகளும் தன்னுடைய அப்பா அம்மா மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு. This is the kind of love that we ought to have. இவ்விதமான அன்பைத்தான் நாம் கொண்டிருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். For Jesus, இயேசுவோடு கூட, for the Father, பிதாவோடு கூட. So keep bouncing back. ஆகவே விழுந்த உடனே எழுந்திருங்கள். Keep coming back to God. தேவனிடத்திலே மீண்டும் மீண்டுமாய் திரும்பி வாருங்கள். If you took 2 weeks to come back to God, நீ தேவனிடத்திலே திரும்பி வருவதற்கு 2 வாரம் உனக்கு ஆகுமானால், make a decision to say, Lord, I don't want to stay 2 weeks away from you. இன்றைக்கு ஒரு தீர்மானம் செய், ஆண்டவரே நான் 2 வாரம் எடுக்க விரும்பல. I'll share one last thing. கடைசியா ஒரு காரியத்தை சொல்கிறேன். I can tell you this honestly before God. தேவனுக்கு முன்பாக நேர்மையாய் உங்களுக்கு சொல்ல முடியும். I can't remember the last time I had a bad week. ஒரு மோசமான வாரம் எனக்கு இருந்தது எனக்கு ஞாபகமே இல்லை. It has even got to the point where I can't remember the last time I had a bad day. ஒரு மோசமான நாள் இந்த நாள், கெட்ட நாள் என்று கூட எனக்கு ஞாபகமே இல்லை எந்த நாள். I'll tell you why. ஏன் சொல்றேன்? Because I only live in today. நான் இன்னைக்கு தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். Yeah, I told yesterday, I don't know if all of you were there, but yesterday, I said yesterday is the only day that matters, and that day is when Jesus died for me. நேற்றைய தினம், கடந்த காலம் என்பது ஒரே ஒரு தினம்தான் பொருட்டு. அது எந்த தினம்?
இயேசு எனக்காக மரித்தது. Everything else doesn't matter. மற்ற காரியங்கள் எல்லாம் ஒரு பொருட்டல்ல. Yesterday Jesus died for me. நேற்று தினம் இயேசு எனக்காக மரித்தார். Today I live for him. இன்றைக்கு நான் அவருக்காக வாழுகிறேன். Not tomorrow. நாளைக்கு அல்ல. Not next week. அடுத்த வாரம் அல்ல. Jesus says today I might die. இன்னைக்கு நான் ஒருவேளை மரிக்கலாம். There's only one day. ஒரே ஒரு நாள் தான். Today. இன்றைக்கு. And it's already 10:30. ஏற்கனவே 10 மணி ஆகிவிட்டது. Okay, so maybe I sinned all day till 10:30. ஒருவேளை காலையில இருந்து 10 வரைக்கும் பாவம் செய்து கொண்டே இருந்தேன். Lord, please forgive me. ஆண்டவரே என்னை மன்னியும். But the rest of today I want to live for you. ஆனால் இந்த 10 மணிக்கு மீதியுள்ள காலங்கள் இந்த நாள் உமக்காக நான் வாழ வேண்டும். You can say the same prayer 2 in the afternoon. இன்றைக்கு மதியானம் 2 மணிக்கு இதே ஜெபத்தை நீ செய்யலாம். You can say the same prayer at 8 at night. இரவு கூட இந்த ஜெபத்தை நீ செய்யலாம். Lord, all day today I live for myself. ஆண்டவரே இந்த நாள் முழுசும் எனக்காக நான் வாழ்ந்துட்டேன். But 2 hours before I go to bed. ஆண்டவரே நான் படுக்கைக்கு செல்வதற்கு முன்பாக 2 மணி நேரம் தான் இருக்கு. I want to live for you. அந்த 2 மணி நேரம் உமக்காக நான் வாழணும். I want to keep my eyes pure. என்னுடைய கண்களை சுத்தமாய் காத்துக்கொள்ளணும். I want to not have a bad mood. நான் ஒரு காலம் கெட்ட மூட்ல இருக்க மாட்டேன். I want to rejoice in you. நான் உங்களுக்குள்ளே சந்தோஷமா இருக்க வேண்டும். You'll be like me. You won't have bad days. என்னை போல நீங்கள் இருந்துவிடுவீர்கள். உங்களுக்கு கெட்ட நாள் என்று ஒன்று இருக்காது. Bad times in the day, but you won't have a whole bad day. ஒரு நாளிலே சில மணி நேரங்கள் கெட்ட நேரங்களா இருக்கலாம், ஆனால் நாள் முழுதுமாய் அல்ல. Dear brothers and sisters, young people, I am learning to live like this. அருமையான சகோதர சகோதரிகளே, இளம் வாலிபர்களே, நான் இந்த வழியிலே நடக்க கற்றுக்கொண்டிருக்கிறேன். I owe it all to the teachings of CFC of what I've heard. I owe everything of this to the teachings of CFC. நான் கற்றுக்கொண்ட எல்லா காரியங்களும் CFC ல எனக்கு கிடைத்த போதனைகளுக்காக நான் நன்றியுள்ளவனாய் இருக்கிறேன். They taught me that such a life was possible. இப்படிப்பட்ட வாழ்க்கை சாத்தியம் என்று அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். And so I am seeking to live this kind of life. ஆகவே இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு நான் இப்பொழுது முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். I am unfortunately learning to live this life when I am 40. நான் துரதிர்ஷ்டவசமா 40 வயசு ஆனதுக்கு அப்புறம் இந்த வாழ்க்கையை கற்றுக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறேன். You can learn this life in your teenagers. ஆனால் நீங்கள் 10 பருவத்திலே இந்த வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ள முடியும். Today live for Jesus. இன்னைக்கு நீ இயேசுவுக்காய் வாழ். Don't worry about tomorrow. நாளை பற்றி கவலைப்படாதே. When tomorrow comes, it will be today. நாளைக்கு வந்து அது இன்னைக்கு ஆயிடும். Then you worry about today. அப்போ இன்னைக்கு என்று கவலைப்படு. Today live for Jesus. இன்றைக்கு இயேசுவுக்காக வாழ்ந்து விடு. The rest of the day seek to live for Jesus. இந்த நாளின் மீதியுள்ள நேரங்களிலே இயேசுவுக்காக வாழக்கூடிய இயேசுவை தேடு. When you're talking to your friends, seek to honor Jesus. நீ நண்பரோடு கூட பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இயேசுவை உயர்த்தி விடு. May God help us. தேவன் நமக்கு உதவி செய்வாராக.